Next sum பாருங்க unit number 3 exercise 3.2 ல 11th sum. A circular metallic plate of radius 6 cm and thickness 6 mm is melted and molded into a pie of radius 16 cm and thickness 4 mm. Find the angle of the sector அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நல்லா கவனிங்க, ஒரு சர்க்குலர் மெட்டாலிக்கல் பிளேட், அதாவது திக்னஸ் இருந்தா அதோட பிளேட் எப்படி இருக்கும்னா ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கும். இதான் கவனிச்சீங்க, சர்க்குலர் மெட்டாலிக்கல் பிளேட் திக்னஸோட வந்துன்னா அது சிலிண்டரோட கான்செப்ட்க்கு போயிடும். இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா 8 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்தது ஹைட் எவ்வளவு, திக்னஸ்ன்றது அதோட ஹைட்டை பிடிக்கும், அப்ப 6 மில்லிமீட்டர். இந்த சென்டிமீட்டர்லயே நம்ம ரெண்டையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா 6 மில்லிமீட்டர் 6/10 சென்டிமீட்டர் அப்படின்னு மாத்திக்கிறேன். இது அப்படியே உருக்கி மெல்ட் பண்ணி அது மோல்டு பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஒரு பை, ஒரு செக்டார் ஷேப்ல மாத்துறாங்க. அந்த செக்டாரோட ரேடியஸ் என்னன்னு சொல்லிடுறாங்கன்னா 16 சென்டிமீட்டர். அதோட ஹைட் என்ன சொல்லிடுறாங்கன்னா 4 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத வந்து நம்ம மில்லிமீட்டர்ல சொல்ற சென்டிமீட்டரா மாத்துறதுக்காக 4/10 சென்டிமீட்டர் அப்படின்னு போடுறோம். அப்போ given that இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இததான் மோல்டு மெல்ட் பண்ணி மோல்ட் பண்ணி இத உருவாக்கி இருக்காங்க. அப்ப இதோட வால்யூமும் இதோட வால்யூமும் ஈக்குவலா இருக்கும். சிலிண்டரோட வால்யூமுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், என்னது pi r²h அப்படின்னு தெரியும். இத நம்ம rh ன்னு எடுக்கிறதுனால இது r1h1 ன்னு எடுத்துக்கோம். நமக்கு θ இதோட ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால θ/360 angle of the circle வந்து 360. சர்க்கிள் ஷேப்ல இருந்தா இது கட் பண்ணி எடுக்கப்படும். இது சர்க்கிள் ஷேப்ல இருந்தா இது வந்து ஒரு செக்டார் மாதிரி மாறறனால θ/360 அப்படிங்கறத போட்டுட்டு pi r1²h1 அப்படிங்கற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா rh ஓட வேல்யூல நான் அப்ளை பண்ண போறேன். இல்ல நீங்க என்ன பண்ணலாம்னா pi கேன்சல் பண்ணிடலாம். r² ஓட வேல்யூ 8² அப்படின்னு இருக்கும். இன்டு h ஓட வேல்யூ உங்களுக்கு 6/10 அப்படின்னு வருது. is equal to θ/360 into அதே r1² அப்படிங்கிறது 16 into 16 அப்படி போட்டுக்கலாம். and h1 ஓட வேல்யூ 4/10 அப்படிங்கறத அப்ளை பண்ணி இத சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னா 8 8 சார் நமக்கு இங்க 64 அப்படின்னு இருக்கு. இன்டு இதுல பாத்தீங்கன்னா இந்த டைரக்டா இந்த 10 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு 64 into 6 is equal to θ/360 into இந்த 16 அப்படியே வச்சுங்க. இந்த 16 4s are 64 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 64 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இன்னும் பாத்தீங்கன்னா θ360 அந்த சைடு கொண்டு வரலாம். θ is equal to 360 மேல வந்துரும். அப்போ 6 into 360/16 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சது. இதுனா நம்ம எதை வச்சிருக்கு 360 மேல கொண்டு வரலாம். அப்போ 360 into 6 divided by 16 வந்துருது. இத நான் கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ணும்போது 16 வந்து 8 2s are 16 அப்படி கேன்சல் பண்றேன். 3 2s are 6 ன்னு அடிக்கிறேன். அப்புறம் 8 வந்து 2 4s are 2 டேபிள்ல அடிக்கும்போது 4 2s are 8. இங்க 180 2s are 360 அப்படி அடிங்க. அடுத்து 1 4 is 4 45 4s are நமக்கு 180 அப்படி கிடைக்கும். சோ இனிமே இந்த ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது 3 into 45 135 வருது. இத நம்ம ரேடியன்ல சொல்றனால 135 pi/180 ஆல மல்டிப்ளை பண்றேன். இத 345 are 135 445 are 180 அப்படிங்கற 45 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 3/4 ரேடியன் அப்படிங்கிறது ஆன்சரா